குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் நம்ம வெஸ்டேஜ் ஈஸி டெமோ சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உடனுக்குடன் நம்ம வீடியோ எது அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு இது தெரிய வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள் அதிகமாக சந்திக்கிற பிரச்சனையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிக்சர் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது. உடல் பருமன். இந்த உடல் பருமன் பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவில் இருக்க போகுது. இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் சந்திக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா வயிறு தொப்பை போடுறது, உடல் பருமன் அதிகமாகிறது. இதனால நிறைய விதமான உடல் தொந்தரவுகளை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சந்திச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. உடல் பருமன் அப்படிங்கிறத நம்ம ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கவே முடியாது. உடல் எடை பராமரிப்பை நம்ம முறையாக கடைப்பிடிச்சிருந்தா மட்டுமே உடல் எடையை நம்ம ஃபிட்டாக வச்சுக்க முடியும். ஸோ உடல் எடையை ஏன் நிறைய பேர் சரியாக பராமரிக்கிறது இல்லை, அதனால் என்ன விளைவுகளை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இறுதியாக அவங்க சந்திக்கிற விளைவு ஒபேசிட்டி. ஒபேசிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உடல் பருமன்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒபேசிட்டி ஏன் வருது, எப்படி வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இந்த உடல் பருமன்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சில பேர் ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதிக உடல் எடையோடு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நமக்கு தெரிய வரும், நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது உடல் எடை அதிகமாகிறது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உடல் எடை எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு பிஎம்ஐ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எதனால் உடல் எடை அதிகமாகுது? தவறான உணவு பழக்க வழக்கங்கள். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட்டுக்கு அடிமையாகி தவறான உணவு பழக்கத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு தேவைப்படுற விட்டமின், மினரல், புரோட்டீன், ஃபைபர், வாட்டர் இது எல்லாமே ரொம்ப குறைவாக கிடச்சிட்ருக்குது. தேவைக்கு அதிகமாக உப்பு, சர்க்கரை, கொழுப்பு, கார்போஹைட்ரேட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக கிடச்சிட்ருக்கு. இந்த அதிகமாக கிடைக்கிற விஷயமெல்லாம் எங்கே போய் தங்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம உடலில் தாங்க. நம்ம உடலில் வயிற்றின் முன்பகுதியில், பேக் சைடு, உடல் முழுக்க தோள்பட்டையில், இந்த மாதிரி எல்லா பகுதியிலையுமே இந்த கொழுப்புகள் போய் தங்கிரும். இதுதான் உடல் பருமன் வர்றதுக்கு மெயின் ரீசன். இது மாதிரி தங்கும்போது பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட் முதல்ல வரும். நமக்கு உடம்பு ஓவர் வெயிட் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் பருமன் அதிகமாயிட்டு இருக்குங்கிறத நம்ம உணரணும். இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50% பேர் ஓவர் வெயிட்டோடு இருக்காங்க, 20% பேர் ஒபேசிட்டிக்கே கடைசியாக வந்துடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் கண்டிப்பாக ஓவர் வெயிட்டாவோ அல்லது ஒபேசிட்டியோடவோ இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உடல் பருமனால் என்னெல்லாம் மக்கள் சந்திக்கிறாங்க? கிரானிக் டிசீஸ்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா, டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரெஸ், முழங்கால் வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா உடல் பருமனால் மக்கள் சந்திச்சிட்ருக்காங்க. உடல் பருமனால் இதெல்லாம் வருமானு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வரும். உடல் பருமனை நம்ம கண்டுக்காமல் விடும்போது தான் டைப் 2 டயபெட்டிஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிவர் வீக் ஆகிறது, கேன்சர் ரிஸ்க் வர்றது, ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வர்றது, இந்த மாதிரி இருதய சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் மெயின் காரணமே ஒபேசிட்டின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன கிரானிக் டிசீஸ்? கிரானிக் டிசீஸ் அப்படின்னா அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த நோயோடு தான் நம்ம இருந்தாகணும். ஸோ இந்த நிறைய பேர் இறந்து போகிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த கிரானிக் டிசீசஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 1970 2009 இந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரும் மாற்றத்தை உருவாக்குச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன இந்த ஸ்டேஜில் நடந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பொதுவாக பெண்கள் தாங்கள் செய்யக்கூடிய வீட்டு வேலையே பார்த்திங்கன்னா அவங்க உடலுக்கு தேவையான எக்ஸசைஸாக இருந்துட்டு. இந்த மாதிரி வேலைகள் பெண்கள் செய்யும் வரைக்கும் பெண்களுக்கு உடல் ரீதியான உடல் பருமன் தொந்தரவுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. என்னைக்கு பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பித்து தங்களுடைய வேலைகள் செய்ய டைம் இல்லாமல் நவீன முறையை கொண்டு வந்தோமோ அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா உடல் பருமனும் அதிகமாச்சு. நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி உடல் பருமனால் ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உடல் பருமன்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு சாதாரணமாக வந்துட்டுருக்கு. சரி, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இந்த உடல் பருமனை குறைக்கவே முடியாதா? நம்ம என்ன செஞ்சாலும் இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டுட்ருப்போம். நீங்கள் கவலையே பட வேண்டாம். இன்றைக்கி இந்தியாவிலேயே நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக இருக்கக்கூடிய வெஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அற்புதமான தீர்வு கொடுத்துருக்காங்க, சைடு எஃபெக்ட் இல்லாமல்.
ஸோ நம்மள அது பார்த்திங்கன்னா பெஸ்ட் நியூட்ராசிட்டிக்கல் கம்பெனி அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ நியூட்ராசிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் ஃபிட்னஸ் ப்ளஸ் டயட் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் வெயிட்டை வந்து பராமரிக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உண்டான ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் முதல் ப்ராடக்டை நம்ம பார்க்க போகிறது வெஸ்லிம் கேப்சூல்ஸ். உடல் பருமனை குறைக்கிறதுக்காக முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய ப்ராடக்ட் வந்து வெஸ்லிம் கேப்சூல். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளி, சப்பாத்தி கள்ளி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கள்ளி வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எதுக்காக இதை மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளட் சுகர் லெவலையும் அடுத்தது நம்மளுடைய பசித்தன்மையையும் நார்மல் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்சினியா காம்பூஜியான்னு சொல்லுவாங்க, தமிழில் குடம்புலின்னு சொல்லுவாங்க. இது ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மருந்து கூர்க்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய இந்த இலையை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிய வரும். இதுவும் நம்மளுடைய வெஸ்லிம் கேப்சூலில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பைப்ரைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்ருக்கிற மிளகு தான். ஸோ மிளகு அப்படிங்கிறது நம்ம உணவில் நம்மளுடைய ஜீரண சக்தியை நார்மல் பண்ணுறக்கும் நம்மளுடைய உடல் எடையை பராமரிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த 4 விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெஸ்லிம் கேப்சூலில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வெஸ்லிம் கேப்சூல் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வெறும் வயிற்றில் 2 கேப்சூல் எடுத்துக்கணும். இந்த 2 கேப்சூல் எடுத்துக்கிறது மூலமாக ஏற்கனவே நம்ம உடம்புல தங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை எரித்து நமக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுக்கும். இதை எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னாவே நம்ம அடி வயிற்றில் இருக்கிற கொழுப்புகள் வந்து நல்லாவே கரைய ஆரம்பிக்கிறத நம்ம உணர முடியும். அடுத்தது நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வெஸ்லிம் ஷேக். அதாவது நம்ம காலையிலையோ அல்லது இரவு நேரங்கள்லையோ ஒருவேளை உணவுக்கு பதிலாக நம்ம இந்த ஷேக் வந்து எடுத்துக்கணும். சாப்பாடு எடுக்கக்கூடாது, சாப்பாட்டுக்கு பதிலாக வெஸ்லிம் ஷேக் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான கலோரிகள் வந்து குறைஞ்சு உடம்புக்கு தேவையான கலோரிகள் மட்டும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். கெட்ட கொழுப்புகள் வந்து உடம்புல தங்க விடாது. இந்த வெஸ்லிம் ஷேக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம வெஸ்டீஜ் கம்பெனி மேங்கோ ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வெறும் பவுடர் மாதிரி இல்லாமல் மேங்கோ ஃப்ளேவராக இருக்கிறனால நல்லா ஜூஸ் மாதிரி இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்லிம் ஷேக் டப்பாக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இருக்கும். அந்த ஸ்பூன் நிறையா 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா 30 கிராம் அதனுடைய அளவு. 1 ஸ்பூன் வெஸ்லிம் ஷேக் பவுடர் எடுத்து 200 ml ஆடை இல்லாத பாலில் நீங்கள் கலந்துக்கணும். அதாவது அந்த பால் கூலிங்காகவும் இருக்கலாம், இல்லை மிதமான சூட்டில் கூட இருக்கலாம். கூலிங்காக குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கூலிங் இல்லாமல் அளவான கூலிங்கில் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஷேக் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய பசியும் நல்லா கட்டுப்படுத்தும். தேவையான கலோரி அளவு மட்டுமே உடலுக்கு கிடைக்கும். ஸ்கிம்டு மில்க், அதாவது ஆடை இல்லாத பாலில் தான் நீங்கள் இதை கலக்கணும். ஆடை இருக்கிற பாலில் கலந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கலோரி கூடுமே தவிர குறையாது. ஸோ நீங்கள் வந்து ஆடை இல்லாத 200 ml பாலில் 1 ஸ்பூன் கலந்து நீங்கள் குடிச்சுக்கணும். இந்த 1 ஸ்பூன் பவுடர் குடித்தா எப்படி நீங்கள் உங்கள் உடலுக்கு சக்தி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த 1 ஸ்பூனில் 104 கலோரி இருக்குது. அதாவது 9.78 கிராம் புரோட்டீன் கிடைக்குது, 4 கிராம் ஃபைபர் நார்ச்சத்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 22 எசென்ஷியல் விட்டமின் அண்ட் மினரல் கிடைக்குது. இதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம உணவில் வந்து விட்டமின் மினரல் வந்து ரொம்ப முக்கியம். 22 வகையான விட்டமின் மினரல் வந்து இந்த 1 ஸ்பூன்லேயே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஷேக் வந்து நம்ம ஒருவேளை உணவுக்கு பதிலாக எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம எல்லாருமே டீ காஃபி இந்த 2 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி தான் இருப்போம். டீ குடிப்போம் அல்லது காஃபி குடிப்போம். இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன டீ காஃபி வேணாலும் குடிச்சிருக்கலாம். இனிமேல் அதை நிறுத்திட்டு உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னா நம்ம கம்பெனியில் அறிமுகப்படுத்தியிருக்கிற வெஸ்லிம் டீ, இந்த டீயை வந்து நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் பருமன் வேகமாக குறையறதுக்கு இந்த வெஸ்லிம் டீ வந்து சப்போர்ட் பண்ணும். இதை குடிக்கும்போது நல்லா ஜீரணம் ஆகும். அதாவது வாயு தொந்தரவு கூட நம்மளுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. இது எதுலையெல்லாம் நமக்கு வெஸ்லிம் டீ தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ குடித்தா உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ க்ரீன் டீ கலந்துருக்காங்க. அடுத்தது கார்சினியா காம்போஜியா. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன், தமிழில் குடம்புலின்னு சொல்லுவாங்க, உடல் எடையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது க்ரீன் காஃபி, இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் பருமனை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த வெஸ்லிம் டீயில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ, கார்சினியா காம்போஜியா, அடுத்தது க்ரீன் காஃபி, இந்த 3 கலந்து தான் நமக்கு வெஸ்லிம் டீ கொடுத்துருக்காங்க. இதை இந்த 3 பொருளை விட எக்ஸ்ட்ராடனரியாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா
தேனும் எலுமிச்சம்பழம் இதுவும் கலந்துருக்காங்க. ஸோ ஹனி அண்ட் லெமன் இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது ஸ்டிவியாவோ கலந்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட குடிச்சிக்கலாம். இந்த வெஸ்லிம் டீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், இல்லை வெறும் தண்ணியில் கலந்து கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். சூடான தண்ணியில் நீங்கள் குடிக்கும்போது நல்லாவே சூப்பராக இருக்கும். உடனே உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் டீ குடிச்சு முடித்த உடனே. ஸோ நீங்கள் இந்த டீ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், 4 டீ 5 டீ கூட குடிக்கலாம். உங்களுடைய உடல் பருமன் குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வெஸ்லிம் ஷேக், கேப்சூல், டீ இந்த 3 மட்டும் எடுத்தால் பத்தாது, கொஞ்சம் நம்ம டயட்டையும் ஃபாலோ பண்ணணும். அது என்ன டயட்டு? நம்ம உணவு கட்டுப்பாடு தான் டயட்னு சொல்லுவோம். இப்போ இந்த உடல் பருமனில் பெருசாக பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த வயிற்று பகுதி தான். ஸோ அங்கே தான் கலோரிகள் அதிகமாக தேங்கி தொப்பை வந்து அதிகமாக இருக்கும். இந்த தொப்பைக்கு அதிகமாக குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர், நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்தை எடுத்துக்கிட்டாவே இந்த தொப்பை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மோஷன் ப்ராப்ளம் இருக்காது, கேஸ் ட்ரபிள் இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் நம்ம கம்பெனியில் கொடுத்துருக்காங்க, டயட்ரி ஃபைபர். இந்த ஃபைபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொப்பை படிப்படியாக குறையும், உடல் பருமன் இழைக்கிறதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் லெவல் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்புகள் அதிகமாக படியிருக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொழுப்பு படிமங்கள் தான் நாளைக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற க்ரானிக் டிசீஸ் வர்றதுக்கு கூட நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம கம்பெனியில் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா HDL, LDLங்கிற நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. இந்த நல்ல கொழுப்பு உடம்புல அதிகமாகணும், கெட்ட கொழுப்பு குறையணும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம உலக சுகாதார நிறுவனம் கூட அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் தான் நம்ம கம்பெனி கொடுத்துருக்கிற ரைஸ் பிரான் ஆயில். இந்த ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணும்போது இந்த கெட்ட கொழுப்பையெல்லாம் குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகம் பண்ணிக்க முடியும். அடுத்தது உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும், உடம்பை வந்து ரொம்பவும் குறையாமல் ரொம்பவும் அதிகமாகாமல் ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வெஸ்லிம் ஷேக் குடிக்கிறீங்க, உங்களுக்கு திடீர்னு ரொம்ப பசியாக இருக்குது, ஒரு 2-3 மணி நேரத்தில் பசியாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் நார்மல் ப்ரோட்டீன் குடிச்சிங்க அப்படின்னா இதுலேயும் கலோரி கம்மி. இதில் நம்ம உடம்பால் உற்பத்தி பண்ண முடியாத 8 அமினோ ஆசிட் முழுமையாக நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ கலோரி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உடல் வந்து நல்லா பராமரிக்க முடியும் வெயிட்டை. அடுத்தது நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி நம்ம வகை வகையாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரோட்டில் ஓரத்தில் இருக்கிற கடையாக இருந்தாலும் சரி, நம்ம ஹோட்டல் போனாலும் சரி, இந்த மாதிரி வகையான ஜங்க் ஃபுட்டு தான் வந்து நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதை உடல் பருமனை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதையெல்லாம் தவிர்த்திடணும். இந்த மாதிரி மைதா ஐட்டம், பரோட்டா ஐட்டம் இதை எல்லாத்தையுமே, பேக்கரியில் இருக்கக்கூடிய பன்னு இதை எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது நல்ல பொருள்களை வந்து உடலுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த பேக்கரி ஐட்டம், எண்ணெயில் பொரிச்ச பண்டங்கள் இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நீங்கள் எனர்வா பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலோரியே கிடையாது, ரொம்ப லோ கலோரி தான், உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். அடுத்தது நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் தண்ணி குடிக்கணும். அடிக்கடி நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது உடல் கழிவுகள் சீக்கிரமாக வெளியேறும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பேசிக்காக சில எக்ஸசைஸ். இதுக்கு பேர் ஸ்பாட் ஜம்பிங்னு சொல்லுவாங்க, ஸ்பாட் ஜாகிங்னு சொல்லுவாங்க. அதாவது நின்ன இடத்துலையே ஓடுறது. இது வந்து உங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணலாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணணும். ஒரு 3 முறையாவது நீங்கள் பண்ணணும். காலையில், சாயந்தரம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணலாம். இதை பண்ணும்போது நீங்கள் சாப்பிட்டு பண்ணக்கூடாது, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இதை பேசிக்காக பண்ணும்போது கெட்ட கொழுப்புகள்லாம் படிப்படியாக ஈஸியாக குறையிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பிரிஸ்க் வாக்கிங், அதாவது நார்மல் வாக்கிங் கிடையாது, பிரிஸ்க் வாக்கிங். அது என்ன பிரிஸ்க் வாக்கிங், இது எப்படி பண்ணணும்? ஸோ இதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக புரியும், இந்த பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னா என்னென்னு. ஸோ நின்ன இடத்துலையே நம்ம நடக்கிறது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த பிரிஸ்க் வாக்கிங்கும் அடுத்தது ஸ்பாட் ஜாகிங்கும் ரெண்டும் நீங்கள் ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிங்கனாவே நல்லாவே உங்களுக்கு உடல் பருமன் குறையிறது வந்து நல்லாவே தெரிய வரும். இதுக்காக நீங்கள் ரொம்ப கடினமாலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. பேசிக்காக நீங்கள் தினம் ஒரு 10 நிமிஷம் இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே போதும். கூட நம்ம கம்பெனியினுடைய ஃபிட்னஸ் அண்ட் டயட் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெஸ்லிம் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் ஒரு 3 கிலோவிலிருந்து ஒரு சில பேருக்கு 4-5 கிலோ வரைக்குமே கூட உடல் எடை குறைஞ்சிருக்குது. விட்டுட்டா திரும்பலாம் உடல் எடை வந்துடும் அப்படின்லாம் நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம். நீங்கள் இந்த வெஸ்லிம் ஷேக், கேப்சூல் இதெல்லாம் சாப்பிட்டு உங்களோட ஃபிட்டான வெயிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்லாம் நிறுத்திட்டா கூட உங்களுடைய ஃபுட்டு டயட்டை வந்து நீங்கள் கண்டினியூவாக தொடர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடல் எடையை வந்து கரெக்டாக பராமரிச்சுட்டே நீங்கள் கொண்டு வர முடியும். இந்த கிரானிக் டிசீஸ்லேருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.